நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர பிஆ ராஜா குளத்தூர் பேசுகிற ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1521வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அஸ்வினி குமாராவை பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தர் பேர் நாசாட்சியா, இன்னொருத்தர் பேர் தசரா. பட்டின்ஸ் இவருடைய இது என்ன சொல்லிருக்குன்னா, ஓம் ஸ்வேத வர்ணாய வித்மகே சுதாகாராய தீமிகி தன்னோ அஸ்வனோ பிரசோதியாத் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓம் ஸ்வேத வர்ணாய வித்மகே சுதாகராய தீமிகி தன்னோ அஸ்வனோ பிரசோதியாத். ஓம் ஸ்வேத வர்ணாய வித்மகே சுதாகராய தீமிகி தன்னோ அஸ்வனோ பிரசோதியாத் அப்படின்னு சொல்லப்படுறது. இவருடைய காயத்ரி ஆக்சுவலாக மகாபெரிவா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த என் லைஃப்பில் ஒரு காலத்தில் நிறைய மாமரம் இருக்குது வாசலில். நிறைய ஒரு 50 மாங்காய் பறித்து வச்சுட்டு நான் ஊறுகாய் போடுறது உட்காந்துட்டுருக்கேன். இட் வாஸ் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இல்லை எனக்கு. விட்டுட்டேக்க ஒரு மனசு சொல்கிறது, இந்த தடவை கேர்ஃபுல்லாக போடு அருவாளை அப்படின்னு. கரெக்டாக அந்த வெட்டு ஆள்காட்டி விரல், வலது ஆள்காட்டி விரலில் பட்டு ஆள்காட்டி விரல் துண்டாயிடுது. ஜஸ்ட் இமேஜின், அந்த நகத்தினுடைய போர்ஷன், ஒரு நகை இருக்கிற இடத்துல ஒரு அரை பங்கு காணும். அப்படி டியூப் மாதிரி ரத்தம் கொட்டுறது. அப்போ எனக்கு 300-400 சுகர். சமையல் கட்டெல்லாம் ரத்தம், ஒரே வெள்ளை வேஷ்டி அதெல்லாம் ரத்தம். என் ஒய்ஃப் கதை போன யார் ஊருகா போடலாம் அழுதா அப்படின்லாம் சொல்லியிருக்கா. பெரிய இதாக எடுத்து நான் என்ன செய்யுதுன்னு தெரியல. ஃபியூ செகண்ட்ஸ் ஐ வாஸ் ஸ்டண்ட். அப்படியே அந்த ஓரமாக அப்படி இந்த நல்லகால மிச்சத்தெல்லாம் எடுத்து ஜாடியில் போட்டுட்டேன். பேலன்ஸ் இந்த கொட்டை கிட்ட அந்த தோலிலாம் இருக்கு இல்லையா, அதை ரத்த கலரியாக இருந்தது. இப்போ வேலைக்காரை விட்டு தொடக்க சொல்லிவிட்டு வேட்டி அதே வேஷ்டி அதை கட்டிட்டு சுற்றி இதெல்லாம் பண்ணிட்டு யூஎஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தது பக்கத்தில், இங்கே தெருக்கோடியில். அது மெயின் ரோடில் இருக்கா. மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரலாம். அப்போ ஒரு குறுக்கு சந்து இருந்தது, வழியாக போயிட்டேன். சொல்கிறேன், அந்த துண்டு எங்கே சார்? அப்போ தான் தைக்க முடியும் கையன்ற மெட்ரிக்கலாக வச்சு சொல்கிறேன். அந்த விரலை துண்டை அது மாங்கொட்டையோட போயிடுது. மாங்கொட்டையா அப்படின்னா இந்த மாதிரி சொன்ன உடனே, சார் அது என்ன சார், சுகர் வேலை கச்சிங்கமாக 300-400 இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறேன் நீங்கள், உங்களுக்கு பயமாக இருக்குன்னா. மாதிரி பயப்படாது, என்ன பண்ணுன்னு. அப்புறம் ஐஸ் கட்டியெல்லாம் வச்சு வெர்டிக்கலாகவே வச்சுக்க சொன்னான். 1 மணி நேரம் ஹாஸ்பிட்டலே இருந்தேன் நான் வச்சு. அப்புறம் கட்டி 3ஆம் நாள் வாங்குவோன்ட்டேன். என்ன இந்த கட்டை பிரிக்க வேண்டாம், நீங்கள் 3 days கழிச்சு வாங்குவோம் அப்படின்னு பண்ணிட்டு டிஞ்சர்லாம் போட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அனுப்பிச்சாச்சு. அன்றைக்கி ஆற்றுக்கு வரேன். மத்தியானம் தூங்கினா சரியாக சாப்பிடக்கூட இல்லை. நான் சாப்பிட முடியாத கை இது மாதிரி ஆச்சேன். இப்போ ஸ்பூனில் தான் கரைச்சி குடிச்சிட்டு அன்றைக்கி ராத்திரி தெய்வத்தின் குரல் 7 வால்யூம் 8ஆவது வால்யூம் வரல. அப்போது அதை படிச்சுட்டு இருக்கும்போது அஸ்வினி குமாரா பற்றி ஒரு வால்யூமில் எழுதியிருக்கார். அவர் பரமாச்சாரியா சொல்லி ராகணபதி எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார், ஆயுர்வேத வைத்தியா அஸ்வினி குமாரா தான் அப்படின்னு பரமாச்சாரியா சொல்கிறார். இது நான் சொல்ல, பரமாச்சாரியா சொல்கிறார். ஆயுர்வேத வைத்தியர்களே இவா தான். இவருடைய மந்திரத்தை ஓம் அஸ்வினி தேவாய நமக அப்படின்னு சொல்லுங்க போதும். ஓம் அஸ்வினி தேவாய நமக, அஸ்வினி குமாராயன்னு அவர் பரமாச்சாரியார் சொன்ன மந்திரத்தை நான் சொல்கிறேன். ஓம் அஸ்வினி தேவாய நமக. அது 1008 தடவை ராத்திரி சொன்ன கொண்டு. அடுத்த நாள் 1008, 3ஆம் நாள் 1008. இதுக்கு 4ஆம் நாள் கொதிக்க போகிறேன். இங்கே யூஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவள் பிரித்து பார்த்தா இது ஸ்டண்டு. என்ன அந்த வெட்டுப்பட்ட பகுதியே காணும். இதுதான் அந்த விரல். ஜஸ்ட் இமேஜின் பாருங்க. சத்தியமாக நான் சொன்னது உண்மை. அடையாளம் இருக்காதுல்ல. இதில் இந்த மேல் பகுதி துண்டாக எடுத்து அப்படியே
கம்ப்ளீட்டாக கூடிடுது 3 நாளில். அஸ்வினி குமார் அவருடைய அனுக்கிரகம் அது எனக்கு நடந்தது. அப்புறமா ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு கால் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஐ வாஸ் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் நியர்லி 15 டேஸு. சுந்தரம் மெடிக்கலில் தான். கால் யானை காலாட்டம் எடுத்து வந்து இங்கே ஆற்றுக்கு வந்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கீழாத்துலேயே காலியாக இருந்தது. அங்கே இருந்தேன். அப்புறம் பட்டக்ஸ்லேயே ஏறி வந்து 15 படிக்கிட்டு ஏறி வந்து உட்காந்து மேலே படுத்துட்டாச்சு. அப்போ இந்த அஸ்வினி தேவாயை நமக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். அது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து நிற்கிறா அவள் 2 பேரும். ராத்திரி இரவு 2-3 மணி இருக்கும். எங்களை பற்றி நீ ஷோடச நாமாவளி சொல்லு அப்படின்ற இந்த துவாதச நாமாவளியில் 12 நாமாவளியே. ஓம் அஸ்வினி தேவாய நமக, ஓம் சூரிய புத்திராய நமக, ஓம் சூரியன் சந்தியா சுதாய நமக, ஓம் திரிலோக சஞ்சாரி நமக, ஓம் நித்திய யப்பனாய நமக. அந்த மாதிரி போகிறது அந்த மந்திரங்கள். நான் எழுதியிருந்தேன் ராத்திரி 2-3 மணிக்கு. அப்படியே அது பக்கத்துலேயே பேனா இருந்தது. டைரி வந்து எழுதிட்டேன். அதை பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து கொஞ்சம் ஏபிள் டு வாக் வித் வாக்கர். அது மாதிரி இருக்கும்போது திருநெல்வேலிக்கு போகிறோம். நானே மனைவி எல்லாருமே திருநெல்வேலிக்கு ஆழ்வார்குறிச்சிக்கு போயிட்டுருக்கோம். அப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். எனக்கு டாப் பர்த் கொடுத்துட்டான். நான் அப்போ ஐ வாஸ் மோர் தென் 65 வயசு அப்போ எனக்கு. பட் மேலே கொடுத்துட்டா மேலே ஏற முடியல என்னால். இந்த கால் ஆப்ரேஷன் வேற இருக்கு. அப்போ எதிர்த்தா மாதிரி ஒரு நாடார் பெண்மணி மணிச்செல்வின்னு அவள் விருதுநகர் லேடி. அவள் சொன்னா எனக்கு. அவள் வந்து பேசியிருந்தா லலிதா சத்ராம்பத்தெல்லாம் சொன்னா. அவள் மாமா கவலைப்படாதவங்க, நான் போய் மேலே படுத்துக்கிறேன். லேடி சொல்கிறா அது எனக்கு. நான் அப்பர் படத்தில் படுத்துக்கிறேன். நீங்கள் என்னோட இது வந்து கீழே இருக்கிறது தான். ஸோ இந்த லோயர் படத்தில் நீங்கள் படுத்துக்க போட்டேன். விருதுநகர் வரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னை எழுப்பினா அவள் வந்து, மாமா நான் கிளம்புறேன், அம்பாள் சொல்கிறா உங்ககிட்ட ஒன்று வாங்கிக்க சொல்கிறா, உங்கள் பேக்கை பிரித்து பாருங்கன்றா. பேக்கை பிரித்து அந்த அஸ்வினி தேவாய மந்திரம் இருந்தது. இந்த பிரிண்ட் பண்ண காப்பீஸு ஒரு 10-15 காப்பி இருந்தது. ஒரு 5 காப்பி எடுத்து கையில் கொடுத்தேன். எடுத்து என்னமானே நம்ம அப்புறம் சொல்கிறேன் மாமா, விருதுநகர் மொத்தத்தையும் இறங்கி போயிட்டா. ஒரு 2 மாதம் கழித்து ஐ காட் அ ஃபோன் கால் ஃப்ரம் மணிச்செல்வி விருதுநகர். என்ன சொல்கிறா, எங்கள் அண்ணா பையன் வந்து சிங்கப்பூரில் தான் மாமா, சின்ன பையன். அந்த பையனுக்கு திடீர்னு கேன்சர் வந்து இப்போ அட்மிட்டட், ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருந்தால் நான் இதை அனுப்பிச்சி வச்சேன் அவளுக்கு. அந்த பையன் வந்து நிறையா சொல்லி இந்த மந்திரத்தையே சொல்லி டோட்டலி he was cured of the cancer now. She was thanking me. நான் எல்லாருக்கும் சொன்னது அண்டு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பேற்பட்ட மிரக்கல்லாம் நடக்கும் அதில். ஓம் அஸ்வினி தேவாய நமக்கு சொன்னால் எப்பேற்பட்ட நோயோடும் குணமாகுண்டு பரமாச்சாரியா சொன்னது. நான் சொல்ல நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறா, வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதில் தன்வந்திரி சொல்லுவா. தன்வந்திரி இஸ் மகரிஷி. அவள் சங்கு சக்கரை வச்சு நாமத்தை போட்டு விஷ்ணுவாட்ட அலங்காரம் பண்ணியிருப்பா அவரை. ஆக்சுவலாக ரிஷி தன்வந்திரி மகரிஷி தான் வைத்தீஸ்வரன் கோகுலில் வைத்தீஸ்வரன் கீழே இருக்கிறது. ஆனால் வந்து இவள் வந்து விஷ்ணுவாட்டம் சொல்லிடுறா அதை. ஆனால் அவர் வந்து இது பண்ணும்போது அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தது அவர் தன்வந்திரி. அவ்வளோதான் அவரோட ஜாபு. வைத்தியாவாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது இவா தான். யார்? அஸ்வினி குமாரா தான். ஸோ இந்த அஸ்வினி குமாரா பற்றி சொல்லும்போது நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ரிக்வேத காலத்திலே இருக்குது. இவள் வந்து பிறக்கும்போது குதிரை முகத்தோடு தான் பிறக்கிறா. அவள் 2 பேருமே நாசாட்சியா தசரா. எப்படின்னா சந்தியா வந்து சாயா ஸ்வச்சலா இதை சொல்கிறோம் இல்லையா, ஸ்வச்சலான்னு தான் சந்தியா. அவள் வந்து அவளும் விஸ்வகர்மா பொண்ணு தான். என்ன பண்ணுறா, அவள் சூரியனுடைய விஷ்ணத்தை தாங்க முடியல. ஒரு நாள் தன்னுடைய இதுவாக பிம்பமாக சாயான்னு ஒத்தியா தன்னாட்டமே தோற்றுவிச்சுட்டு சூரியன் பொண்டாட்டியா நீரி சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. சூரிய மண்டலத்திலேருந்து கிளம்பி குருவனம் ஒரு வனம். அந்த குருவனத்தில் வந்து மத்திய பிரதேஷ் மேலே இருக்குது. அந்த வனத்தில் பெண் குதிரையாக தெரிஞ்சுட்டுருக்கா. இது இப்படியாக இருக்க இந்த
சந்தியாவுக்கு பிறக்கிற குழந்தை தான் வந்து அஸ்வினி குமாரர்கள். எப்படின்னா இவளுக்கு வந்து யமனும் முன்னாடியே இவளுக்கு பிறந்துடுது. யமனும் அந்த யமுனா நதி இருக்கு இல்லையா, யமன் யமுனா இவ குழந்தை. சாயாவுக்கு பிறகு தான் சனீஸ்வரன். ஸோ அவள் இவா 2 பேரும் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா. இந்த சாயா வந்து சாயான்னு தெரியாது, அவள் சந்தியா நினச்சிட்டு இருக்கான் சூரியன். அம்மா வந்து எங்கள் அது பாரபட்சமாக நடத்துகிறா அப்படின்னா சூரியன் சொல்லுவோம். சூரியன் சந்தேகத்தோடு சஞ்சரிக்கும் போது கீழே ஒரு பெண் குதிரை சுற்றின்னு இருக்கு. பார்த்தோம் அப்புறம் குதிரையாட்டம் இறங்கி, ஆண் குதிரையாக இறங்கி பார்த்தா சாயா, சாரி சந்தியா, அவரோட கூடி அவளுக்கு குதிரை முகத்தோடையே 2 குழந்தை பிறகுறது. அது அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. அவள் ஒரு ரிஷி வளர்க்குறார். ஒரு 10-12 வயசு ஆன பிறகு அவர் வந்து சூரிய மண்டலத்துக்கு அனுப்புகிறார் அந்த குழந்தைகளை. அப்போ பிரம்மதேவர் பார்த்து இந்த மாதிரி குழந்தை வந்து குதிரை மூஞ்சியோட கொஞ்சம் வேணான்னு சொல்லி அழகான முகத்தோட பிரம்மதேவரை மாற்றி ஆயுர்வேத வைத்தியராக அவர் தான் அப்பாயின்ட் பண்ணுறார் அவளை. ஸோ அவள் வந்து இந்த சுதாகர அதாவது அந்த பாலை, அமிர்தமாகிய பாலை கையில் வச்சுருக்கா, அமிர்தத்தை வச்சுருக்கா கையில். அவள் சில மூலிகை வச்சுருந்த மாதிரியும் காமிச்சிருப்பா சில படங்களில். அவள் எப்பயுமே சுற்றிட்டு இருக்கா. யார் கூப்பிட்டாலோ பூமியிலேருந்து அவள் இறங்கி உடனடியாக ஹெல்ப் பண்ணுறா அவளுக்கு. என்ன செய்யணும் நம்ம? ஓம் அஸ்வினி தேவாயே நமக, ஓம் அஸ்வினி தேவாயே நம, இதுவே மந்திரம் சொன்னால் போதும். விபூதியை ஸ்மரிச்சுட்டு இப்படியே விபூதியை தொட்டுட்டு அந்த விபூதியை விட்டு வாயில் போட்டாலும் உடம்பு சரியாயிடும். இல்லைன்னா ஒரு வெள்ளி டம்ளரோட காப்பர் டம்ளர் தண்ணி சுத்த ஜலத்தை வச்சுட்டு ஒரு தர்ப்ப புள்ளியை உள்ளே போட்டு அந்த நுனி அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த நுனி பகுதியை உள்ளே போட்டு அடிப்பகுதியை மேலே பிடிச்சிட்டு அப்படியே இது ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் வாட்டரை பண்ணி ஓம் அஸ்வதி அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியை அந்த பேஷண்ட்டுக்கோ யார் அஃபெக்ட் ஆன அவளை கொடுத்தா அவளுக்கு உடம்பு சரியாயிடும். இதெல்லாம் சொல்கிறது சாஸ்திரங்களில். திஸ் ஆர் தி மெத்தட்ஸ் கேன் பி யூஸ்டு. நம்ம தினமுமே சொல்லணும். என்னோட நித்தியப்படி பூஜையில் அஸ்வினி குமாராக்காக நான் தனியார் புஷ்பத்தை போட்டு தினம் பண்ணுவேன். படம் வச்சுருப்பேன் அம்பாள் மண்டபத்து உள்ள. ஏன்னா ராஜராஜேஸ்வரி படத்துலேயே இந்த குதிரை மூஞ்சோடு 2 பேர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பான். ஸோ அது பார்த்தோன்னா அஸ்வினி குமாரை தான் அவன். எப்படின்னா 33 கோடி தேவர்கள் சொல்கிறோம். 33 கோடின்னு 33 பேர், அவளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி இருக்கா கீழே. யார்? துவாதச ஆதித்யர், 12 சூரியர்கள். 12 சூரியர்களாச்சா. ஏகாசத ருத்ரர், 11 ருத்ரர்கள். 12 1 11 எவ்வளோச்சு? 23 ஆச்சு. அடுத்தது அஷ்டபசுக்கள், 23 8 31. அஸ்வினி குமார் 2 பேர், 33. ஸோ 33 கோடி தேவர்கள் இவா தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. துவாதச ஆதித்யர், ஏகாசத ருத்ரர், அஷ்டவசுக்கள், அஸ்வினி குமாரர்கள். இவா தான் 33 பேர். 33 கோடினா இவா தான். ஸோ இப்போ நித்தியப்படி பூஜை பண்ணும்போது அவள் அனுகிரகம் பண்ணுறான் நம்மளை. இப்போ ஏற்பட்ட வியாதியும் குணமாக்கிடுவா அவள். ரீசெண்ட்டு இதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ வில் கவர் இந்த சம்மந்த டாப்பிக்கு அனதர் டே. பட் இன்றைக்கி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய வியாதி மக்கள் நிறையா எக்கச்சக்கமாக இருக்குது. சின்ன என்னென்ன வியாதிகள் பேரெல்லாம் சொல்கிறா. பீப்புள் ஆர் மின்டிங் மணி. ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஜஸ்ட் நம்மளை ஃபூட் பண்ணிடுறா. அப்படிலாம் பண்ணவே வேண்டாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அஸ்வினி குமார் அப்படிங்க நல்லபடியாக, அதாவது பிறக்கிறோம், என்றைக்கா ஒரு நாள் டெத் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அது நல்லபடியாக போய் சேரணும். நம்ம ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது. அதாவது சர்வ வியாதி பிரச்சமணி சர்வ மிருத்யு நிவாரிணி அப்படின்னு லலிதாசத்தை நம்ம சொல்கிறது. சர்வ வியாதி பிரச்சமணி சர்வ மிருத்யு நிவாரிணி. ஸோ அம்பாள் காப்பாற்றணும். அம்பாள் எப்படி காப்பாற்றுறா? இவா மூலமாக தான் காப்பாற்றுறா நம்மளை. இதெல்லாம் சொல்லி அஸ்வினி குமார வழிபாடு நித்தியப்படி இன்னும் பெருசாக பண்ண போகிறோம். நம்ம ஓம் அஸ்வினி தேவாய நமக்கு சொல்ல முடியாது நம்மளால், தாராளமாக சொல்லலாம். அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு ஓட வேண்டாம். குடத்தையை தூக்கிட்டு பெரியவாளை தூக்கிட்டு இதை சொல்லி இவளுடைய இது ஒரு பதிவு எனக்கு போட்டிருந்தா ஒருத்தர்.
அதை படிக்கிறேன் பாருங்க. அந்த இந்த பதிவில் என்ன இருக்குன்னு நான் படிச்சிடுறேன். சூரியனுக்கும் சரண்யு தம்பதியை கலந்தவர்கள், குதிரை முகம் கொண்டவர்கள், இவர்கள் இரட்டையர்கள். இவர்கள் தேவ மருத்துவர்கள் ஆவார்கள். அஸ்வினி தேவர்களில் ஒருவர் பெயர் நாசாட்சியா, அசத்தியம் இல்லாதவர். நாசாட்சியான அசத்தியம் இல்லாதவர். மற்றொரு பெயர் தஸ்ரா, ஒளிவீச முகம் கொண்டவர். சிவபெருமானிடம் விஷ்ணு பெருமானிடம் இருந்தும் நான்முகனான பிரம்மதேவன் ஆயுர்வேத வைத்திய முறையை அறிந்து அதற்கான விளக்க உரை எழுதி தக்ஷ பிரஜாபதிக்கு உபதேசித்தார். அவரிடமிருந்து அஸ்வினிகுமாரர்கள் ஆயுர்வேத மருத்துவ கலையை கற்றுக்கொண்டனர். தேவலோக மருத்துவ பதவியை அடைய பரமசிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து அந்த பதவியை அடைந்தனர். தேவர்களுக்கான மருத்துவர் ஆனார்கள். மகரிஷி ததீஷி பிரம்ம வித்யாவை இந்திரனிடமிருந்து கற்றுக்கொண்டார். பிரம்ம வித்யா என்பது நோயுற்ற மனிதர்களை இறக்க விடாமல் காக்கும் மந்திரமாகும். இந்திரன் ததீஷருக்கு பிரம்ம வித்யாவை எவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடாது என்று ஆணையிட்டார். அஸ்வினி குமார்கள் ததீஷரிடம் பிரம்ம வித்யாவை கற்றுக் கொடுக்குமாறு வேண்டினர். ஒருவர் கேட்கும்போது கற்றுக்கொண்ட வித்யாவை சொல்லித்தராமல் இருப்பது அதர்மத்துக்கு துணை செல்வென்று ததீஷர் நினைத்தார். இந்திரனுடைய ஆணையை அறிந்த அஸ்வினி குமாரர்கள் ததீஷரின் தலையை எடுத்து அவருக்கு குதிரை தலையை பொருத்தினர். அதன் பிறகு ததீஷர் பிரம்ம வித்யாவை அஸ்வினி குமாருக்கு கற்றுக் கொடுத்தார். இதை அறிந்த இந்திரன் கோபம் கொண்டு ததீஷரின் குதிரை தலையை வெட்டி எறிந்தார். அஸ்வினி குமார்கள் ததீஷருக்கு மீண்டும் அவருடைய தலையை பொருத்தினர். இதனால் ததீஷர் அஸ்வகீரா என்ற மற்றொரு பெயரால் அழைக்கப்படுகிறார். அஸ்வினிகளை பற்றிய குறிப்புகள் ரிக்வேதம், புராணம் மற்றும் மகாபாரத்தில் உள்ளது. இம்மனிதர்களுக்கு முதலில் மருத்துவம் பார்த்தவர்கள் இவர்கள். நோயாளிகளை குணப்படுத்துவது அஸ்வினி தேவர்கள் என்னும் இரட்டையரே. ஆபத்தில் மாட்டிக்கொண்டவர்களை விரைந்து சென்று காப்பாற்றுவது அஸ்வினி தேவர்கள் என்னும் இரட்டையரே. தொல்லையில் சிக்கியவர்களின் கஷ்டங்களை அகற்றுவதும் அஸ்வினி தேவர்கள் இரட்டையரே. தீயில் மாட்டியோரையும் கடலில் மாட்டியோரையும் காப்பாற்றியவும் இவர்களே என இவர்களை பற்றி ரிக்வேதம் கூறுகிறது. மக்களுக்காகவும் தேவர்களுக்காகவும் முதல் மருத்துவர்கள் இவரே. அஸ்வினி தேவர்கள் அவருடைய தேரில் சூரியன் சந்திரனையும் ஏற்றி செல்கின்றனராம், தேனையும் கொண்டு செல்கின்றனராம். அவருடைய தேரை குதிரை, கழுதைகள், கழுகு, அன்னங்கள் செலுத்துவதாகவும் கவிகள் பாடியுள்ளனர். அவர்கள் இருக்குமிடம் மலை உச்சி, ஆகாயம், அந்தரவானம், தாவரங்கள், வீடுகள் பலவிதமாக சொல்லப்பட்டுள்ளன. சங்க தமிழ் இலக்கியத்தில் அணங்குகள் பற்றிய குறிப்பீடுகளை இவைகளுடன் குறிப்பிடலாம். மகாபாரத்தில் பாண்டுவின் இரண்டாவது மனைவி மாதுரி இந்த அஸ்வினி தேவர்களை வேண்டி பிள்ளை வர வேண்டி பிறகு பிறந்தவரை நகுலனும் சகாதேவனும். இருவில் சகாதேவன் ஜோதி இடத்திலே நகரன் குதிரைகளை பறக்குவதிலும் வல்லவர்கள். அஸ்வினி புத்திரர்களாலேயே இவர்களுக்கு இந்த கலைகள் கைவந்தன என்கிறது இதிகாசம் புராணமும். இன்னும் கூட வங்காள தேசத்தில் மருத்துவர்களை அஸ்வினி குமார் என்றே அழைக்கின்றனர். அஸ்வினி தேவர்கள் தம் தந்தையார் சூரிய பகவானின் 12 குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டு சாரதிகளாகவும் இருப்பார்களாம். இவருடைய பெயரால் ஐப்பசிய மாதம் சமஸ்கிருத மொழியில் குறிப்பிடப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் அஸ்வினா என்றால் தமிழில் ஐப்பசி என்ற அர்த்தம். யாகங்கள் நடைபெறுகையில் அஸ்வினி தேவர்கள் வணங்கப்படுவே ரிக்வேதம் கூறுகிறது. இந்த அஸ்வினி குமாரர்கள் எந்நேரமும் உலகை சுற்றி கொண்டே இருப்பார்கள். அப்படி அவர்கள் நம்ம யாரோ ஒருவரின் அருகில் வருகையில் நாம் என்ன மனதில் நினைக்கிறோமோ அது அப்படியே பலிக்கட்டும் என்று ஆசீர்வதித்து, நான் நல்லது நினைச்சாலும் கட்டுதல் நினைச்சாலும் சரி ததாசுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதனால் நல்லது சொல்லணும் எப்பயுமே. அறுவை சிகிச்சை என்பதே அஸ்வினி குமார்களால் முதலில் உருவாக்கப்பட்டது. மனித உடம்பில் நீர், நெருப்பு, காற்று ஆகிய 3 பூதங்களின் கைவரிசையால் தான் சுகக்கேடு ஏற்படுகிறது என்கிறார்கள். அதாவது வாதம், பித்தம், சுலேத்தம் என்ற 3 சக்திகளின் இறக்கத்தால் தன் நோய்கள் உண்டாகிறது. மனிதனை இயக்கவும் அதிஷ்டான தேவதைகள் உண்டு. ஆன்மாவுக்கு பரமாத்மா, மூக்கிற்கு அஸ்வினி குமாரர்கள், வாக்கிற்கு அக்னி தேவன், கண்புலனுக்கு சூரிய தேவன், செவி புலனுக்கு திக் தேவதைகள், மந்தரனுக்கு சந்திரன், தொடு உணர்ச்சிக்கு வாயு தேவன். மேற்கண்டவை இயங்கியது போல் தோன்றினாலும் உண்மையில் அவற்றை பின்னால் இறக்குவர் அந்தர்யாமியாகிய இறைவனே என்றார் யாக்ஞவல்கியர். ரிக்வேதத்தில் காலெழுந்த ஒருவருக்கு தேவலோக வைத்தியர்களா அஸ்வினி குமாரர்கள் செயற்கையாக இரும்பு காலை பொறுத்திருக்கிறார்கள் என்றும்,
கண்ணிழந்தவருக்கு பார்வை கொடுத்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. விநாயகரின் தலையை சூலம் கொண்டு எறிந்த சிவபெருமான் வடக்கில் தலை வைத்து படித்திருக்கும் சிசுவின் தலையை கொண்டு வந்து வருமாறு தேவர்கள் கூறினார். அப்படி அவர்கள் ஒரு யானையின் தலை கொண்டு வைத்தனர். அஸ்வினி குமார்கள் அந்த தலையை விநாயகருக்கு பொருத்தினர். பிறகு சிவபெருமான் அவருக்கு உயிர் தந்தார். சோமயாகம் நடைபெறும் செய்தி கட்டு விஷ்ணு யாகம் நடக்கும் இடத்தில் வில்லோடு வந்து நின்றார். வில்லின் வளைந்த ஒரு பாகத்தில் ஒரு முனை தரையில் இருக்கிறது, இன்னொரு முனை விஷ்ணுவின் தாடையில் இருக்கிறது. இது காஞ்சிபுரத்தில் நடந்ததாக சொல்லப்படுறது. இந்த இரு முனைகளுக்கு இடையே தான் நான் நடப்பதன் கையில் கட்டப்பட்டுள்ளது. வில்லின் நான் தன் தாடை மூலமாக நிலைநிறுத்தி வைத்தார் மகாவிஷ்ணு. யாகத்தில் சோமரசன் முழுவதும் தனக்கே வேண்டும் என்று மற்ற தேவர்களை கொடுக்கக்கூடாது என்று இதுதான் அவரின் கோரிக்கை. யாகம் நடத்துபவர்கள் செய்வதேரியா இருக்க அந்த நேரத்தில் சில கரையான் பூச்சிகள் வில்லின் மீது ஏற ஆரம்பிக்க விஷ்ணுவுடைய வில்லின் நான்மணியாக ஏறத் தொடங்கிய கரையான்கள் மெல்ல மெல்ல ஏறி விஷ்ணுவின் தாடை பகுதியை நெருங்கின. கரையான்கள் சரசரவென்று நாணை தின்ன ஆரம்பிக்க திடீரென நான் அருந்து வளைந்து இருந்த கட்டப்பறிந்த வில்லின் மூங்கில் படாலென மேல் நோக்கி வேகமாக விசையோடு எழும்ப அந்த கணத்திலேயே விஷ்ணுவின் தலை மூங்கில் மேல் எழும்பிய வேகத்தில் மேல் நோக்கி பீத்து கொண்டு எரியப்பட்டது. யாகத்தின் உருவே ஆன விஷ்ணுவின் தலை கழுத்திலிருந்து பிச்சு எடுக்கப்பட்டு மேலே பறந்தது. இதை பார்த்தவர்கள் பதறிப்போய் விஷ்ணுதான் யாகம்தான் விஷ்ணு, அப்படிப்பட்ட விஷ்ணுவின் தலையே அடிபட்டு போனது போல் யாகம் பாதியிலே நின்றுவிட்ட போதே அஸ்வினி குமாரன் கேட்கிறார். விஷ்ணுவின் தலை தனியாக போனதை சொல்லி தலையை ஒட்டி தர சொல்கிறார். நாங்கள் தையல வைத்தியத்தின் சாஸ்திரப்படி விஷ்ணுவின் தலையை ஒட்ட வைக்கிறோம். யாகத்துக்கு மறுபடி எந்த தொடங்களும் வராமல் நாங்கள் துணை நிற்கிறோம். ஆனால் இதுக்கு பிரதி உபகாரமாய் யாகத்திலே எங்களை மனைத்து கொண்டு சோமரசத்துக்கு எனக்கு கொடுக்கணுன்றார். வேறு வழி இல்லாமல் சோமயாகத்தில் அஸ்வினி தேவர்களுக்கு ஒரு பங்கு தருகிறோம் என உறுதி கொடுத்த பிறகுதான் விஷ்ணுவின் தலையை தைலம் கொண்டு தடவி ஒட்ட வைத்தனர் அஸ்வினி குமாரர்கள். சபனரின் முதுமையை நீங்கி இளமை கொடுத்தவர்கள் இவர்களே. துருக்கி நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் 1380 கிமு கடவுளில் அஸ்வினி குமார்களும் இருக்கின்றனர். ரிக்வேத துதியில் இவர்கள் பெயர்கள் இருப்பதால் கிமு 1400க்கு முன்பே ரிக்வேதம் சிரியா துருக்கி போன்ற பகுதிக்கு சென்றாகிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. அஸ்வினி குமார்கள் குறித்து ரிக்வேதத்தில் 376 இடங்களை குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்வினி குமார்கள் பகவன் திருவருட்கிருபையால் நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரமாக வானிலை ஒளிபெறிந்து வீசுகின்றனர். 27 நட்சத்திரங்களை வரிசையாக முதலாக ஒரு நட்சத்திரம் அஸ்வினி. இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ஆவார். இந்த நட்சத்திரின் தேவதைகள் குதிரை முகம் கொண்டதாக அஸ்வினி குமாரர்கள். அஸ்வினி குமார்கள் அஸ்வினி தேவதே ஷேதவர்ணோ தாபஸ்தினோ மக சுதா சம்பூர்ண கலச கராலஜோ அஸ்வபாகனோ அப்படின்னு சொல்லப்படுது மந்திரம். ஆனால் ஈஸியான மந்திரம் என்ன சொல்லிருக்காரு பரமாச்சாரியா சொன்னது, ஓம் அஸ்வினி தேவாய நமக. அது சொன்னாலே போதும். சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.